அப்பா தனியாக இருக்கார், அம்மா தான் தனியாக இருந்து குழந்தைங்களை வளர்த்துட்டு வராங்க. அவங்க வந்து அங்கே இருக்க ரப்பர் தோட்டத்தில் இரவு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த 2 பெண் குழந்தைங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஒரு குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இல்லை அந்த 2 சிறுமிகளோட அம்மா வந்து ரப்பர் தோட்டத்தில் இரவு வேலை நைட் ஷிஃப்ட்டுக்காக போகிறவங்க. ஸோ என்னன்னா வீட்டில் யாரும் இல்லை. இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் செப்பரேட்டட் இந்த இடத்துல. ஓகே, அப்படி பார்க்குறப்போ அப்பாவோட அரவணைப்பு இந்த குழந்தைங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அப்போ இருக்க ஒரு பர்சன் யார் இங்கே? அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கணும், அம்மா தான் கண்காணிக்கணும். அப்போ அம்மா நைட்டு வெளில போகிறாங்க அப்படின்னா அப்போ வேற யாராவது ஒருத்தர் அங்கே அரேஞ்ச் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த குழந்தைங்க சொல்கிற விஷயம் இங்கே என்னவா இருக்குன்னா, அவங்க ஏன் போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெளி உலகம்னு ஒன்று தெரியவே தெரியாது. அதில் இருக்க என்ன என்ஜாய்மெண்ட்னு தெரியாது. ரொம்ப கேட்கறதுக்கே ஏன்னா அந்த வயசுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அதை முடிவு பண்ணி தான் வீட்டில் வச்சிருந்த 10,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு அந்த இரவில் அவங்க கிளம்பி போயிருக்காங்க. அந்நேரத்துக்கு வீட்டை விட்டு போயிருக்காங்க. இது அவங்க காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி 13ஆம் தேதி காலையில் வந்து தக்கலை ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்ட் பேரில் தனக்கு சஸ்பெக்ட் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன் என்ன ஆச்சு, என்ன சஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியுமில்ல, டிவோர்ஸி ஆயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று விசிட்டேஷன் ரைட் போட்டு எடுத்துப்பாங்க, இல்லை கஸ்டடி ஏதாவது கேட்பாங்க, இங்கே 2 நாள் இங்கே 3 நாள், இல்லை ஜாயின்ட் கஸ்டடி கேட்பாங்க. இதெல்லாம் மேபி அது ஒரு வேற காஸ் ஆஃப் விஷயம், அதெல்லாம் நம்ம இருக்கு அதுக்குள்ளே போகும்போது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப இவர் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டேஷனில் அவர் என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. நம்ம ப்ரிலிமினரியாக ஒருத்தவங்களை வந்து சஸ்பெக்ட்னு சொல்கிறப்போ என்கொயரி கூப்பிடுவாங்க இல்லையா, இங்கே அவர் என்கொயரி கூப்பிட்டப்போ அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லை என்ன வந்து நான் வந்துட்டு எப்போ இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சோம் எங்களுக்குள்ள அதுலேருந்து குழந்தைய பார்க்க அவங்க என்ன அலோவ் பண்ணுறதே கிடையாது, நான் குழந்தைய பார்த்தே பல வருடங்கள் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட நான் பேசுறது கூட இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது போலீஸ் அங்கே என்ன பண்ண முடியும், அதுக்கு உண்டான எவிடன்சஸ் எதுவும் இல்லை, எதுவுமே மேட்ச் ஆகலை, எதுவுமே இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா, ஆஸ் அ அப்பாவா அவர் ஒரு விஷயத்தில் வந்து தேடுதல் இது ஆரம்பிக்கிறாரு. இது உடனே என்ன பண்ணப்படுது அப்படின்னா, நாகர்கோவில் எஸ்பி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அவர் 2 தனிப்படையை அமைக்கிறார் இந்த விஷயம். ஏன்னா 2 சிறுமிகள் காணா போயிருக்காங்க அப்படின்னோடனே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா. ஸோ அவர் இங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னா தனிப்படை அமைக்கிறாரு. அமைச்சது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, ஆஸ் அ தந்தையா மனசு என்னதான் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தாலும் அவங்க குழந்தைங்கன்ற உணர்வு அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆரம்பிக்கிறாரு. அவங்க அவர் எங்க வீட்ல இருந்தாங்களோ அந்த வீட்ல இருந்து ஒரு கடையிலயா சிசிடிவிஸ் இருக்கும் இல்லையா, சோ அவர் தான் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. எக்ஸாக்ட்லி, அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அவரு கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் போலீஸ் கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் அங்கிருந்து தான் தொடங்குது. எப்போ போலீஸ் கிட்ட கொடுத்தாங்களோ அங்கிருந்து தான். ஏன்னா இங்கே போகிறாங்க, எஸ்பி ஆஃபீஸர் 2 தனிப்படையை அமைக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் என்ன ஏதுன்னு ரீசன் தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இவர் போகிறாரு, எல்லா சிசிடிவியும் கலெக்ட் பண்ணுறாரு, சிசிடிவி கலெக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. அதுல இருந்து தான் போலீஸ் லீட் எடுக்கிறாங்க.